கைஸ் வாங்க கைஸ், நம்ம வந்துட்டோம். ஓடுறோம் கைஸ். இங்கே ஒரு பேப்பர்னு சொன்னோம்ல, அது இருக்குது. சரி கைஸ், இங்கே காசு கைஸ் ரெண்டுத்துலையும். வாங்க கைஸ் போயிடும். இது செக் பாயிண்ட் கைஸ். நம்ம தோத்துட்டோம்னா வந்துடும். வாங்க கைஸ், டைமண்டா இதெல்லாம் மேலே இருந்தேன்னா விற்று கோடீஸ்வரனா வந்துருப்பாங்க. ஆனால் என்ன, இது கேம் கைஸ். இப்போது சடுகுடு அம்மாடே சடுகுடுன்னு எவ்வளோ பெரிய பாறை. எப்போ கிட்ட போனோம் நசுங்கி சட்னியாகிரும் போல. சரி போய் என்னடா இது ட்ராகன்லாம் எனக்கு அழகுதா. ட்ராகனை இன்றைக்கி சாவடிக்காமல் விட மாட்டேன். ட்ராகனை உன் மேலே பிளேட் விட்டு சாவடிக்காமல் விட மாட்டேன். ட்ராகன் எங்கே ஓடுற? எஸ், இந்த ட்ராகனை வர அடிக்கவே இல்லை. அப்படியே செடி அடிச்சா என்னமோ போட்டு போயிடுச்சு. ஏதோ நம்ம சுற்றி ரவுண்டாக வந்துருக்கு. என்னன்னு தெரியல, விடுங்க. ஏதோ ஒன்று நம்ம வரணும். சரி அது மறந்துடுச்சு. சரி போகலாம். போடு ஓடு அச்சமில்லையோ டே வேஸ் வந்தாச்சு. இங்கே ஜம்ப் பண்ணி அப்படியே இங்கேருந்து போட்டுடலாம். அவனை செத்து போடா அப்படின்னு போட்டாச்சு. இந்த செக் பண்ணிட்டு போய் எடுத்துப்போம். அப்போ ஜம்ப் பண்ணி வந்துட்டோம். இவனை இங்கேருந்தே போட்டுடலாமா இல்லை மேலே ஏறி போடலாமா? மேலே ஏறியே போட்டுடலாமா? சரி மேலே ஏறியே போட்டுடலாம். போட்டாச்சு. 2 பேரும் 2 டைமண்ட் கைஸ். 2 டைமண்ட் எடுத்துக்கிட்டாச்சு. என்னடா இது கைஸ் கோடாலியாக மாட்டி வச்சுருக்கணும் கைஸ். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு நம்ம வந்து குத்து கோடாலி எடுத்துருக்கோம் கைஸ். கைஸ் எப்படியோ நம்ம முடிச்சிட்டோம். இந்த லெவலில் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் வாங்க கைஸ். நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தாச்சு. ஊய் கைஸ் வாங்க கைஸ் வந்தாச்சு. கைஸ் வாங்க கைஸ் வந்துட்டு அம்மா கைஸ் இங்கே கொண்டுடலாம் கைஸ். அம்மா எப்போ கைஸ் இவ்வளோ குத்துறதுக்காக கைஸ் சடன்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம மேலே குதிச்சு மாட்டு முள்ளு சுற்றி வச்சுருக்காங்க. ஏடா இதுக்கு இங்கேருந்து போட்டாங்க கைஸ். இப்படி வந்துடலாம். அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே இங்கே போகிறோம். ஆனால் எம்டியாக கொடுத்து வச்சுருங்க. இது வேற வந்துக்கிட்டே இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன் சத்துரு. ரொம்ப கேர்ஸ் பாம்பு வச்சுலாம் கொலை பண்ணி பார்க்குறீங்களா? நியாயமாடா. அப்படியே வந்தாச்சு கேர்ஸ். அங்கே ஒரு பேப்பர் இருக்குது, அது எடுத்துப்போம். இப்போ 2 பேப்பர் கலெக்ட் பண்ணியாச்சு. செக் பண்ணிட்டு பிடிச்சிக்கலாம். நேராக போகலாமே இவனை இங்கேருந்தே போடலாம். போட்டாச்சு கைஸ். சொல்லிட்டு இங்கே அப்படியே போட்டு அப்படியே அவன் திரும்ப டைம் அசலாம் போய் ஒரு அடியை போட்டுருவான். அப்படியே திரும்பி அடிக்க போகிறேன். வேறு அப்பா போட்டாச்சு. காசு எடுத்துக்கிட்டாச்சு. வந்தாச்சு. அடாடாடா எந்த லெவலில் விளாண்டாலும் இந்த பாறை வந்துடுது கைஸ். போன லெவலையும் வந்துச்சு, இந்த லெவலையும் வந்துட்டுது. சரி விடுங்க, பாறை தானே அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடலாம். எப்போ கைஸ் அவன் முள்ளு வச்சு ஜஸ்ட்டு மிஸ்ட்டு குத்திருப்போம். நம்ம அவனை குத்தி அவனை பிளேட் வச்சு அடிச்சு கொண்டுட்டோம் கைஸ். வாங்க கைஸ் போகலாம். கைஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு இப்படியே வந்தாச்சு. ஸ்டார்டிங்லேயே வில்லங்காரனா ஏன்டா இப்படி சாடிக்கிறீங்க? இந்த காசு எடுத்துட்டு போடா அவங்ககிட்ட செத்துரு. எக்ஸ்ட்ரா ஏன்டா இது எம்மாடியே இதோட புதுசாக அது ப்ளூ கலர் ட்ராகனு, இது ஆரஞ்சு கலரில் வருது. இதையும் கொலை பண்ணுறேன்டா. ஓ காய்ஸ் இது லைஃப் ட்ராகனு. பார்த்தீங்களா நம்மள்ட்ட 4 ஆட்டம் இருந்துச்சு, 5 ஆட்டம் ஆகிட்டோம். இதான் கைஸ் லக்குன்னு சொல்லுவாங்க. எப்போ கைஸ் பார்த்தீங்களா ஜம்ப் பண்ணி கூட போகலாம் கைஸ். நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோன்னா ஜம்ப் பண்ணி போயிட்டோம். இதுக்கு மேலே எதுக்குடா அந்த பாறையை பார்த்து பயப்படணும்? ஜம்ப் பண்ணியே போயிடலாம் கைஸ். கைஸ் இவன் ஒருத்தன் காசு எடுத்து போடு கைஸ். நான் காசு நினச்சி அதை ஓப்பன் பண்ண பாம்பு
அவனுக்கு அவன் ஆப்பு வச்சுக்கிட்டானா அது செத்துட்டான். நம்ம அடிக்க வேண்டியதாக இல்லை, அதுவும் நல்லது. இப்படியா சரிக்க விட்டுறலாம். இங்கே ஒரு அந்த சீட்டு பேப்பர் மாதிரி இருந்துச்சுல, இது என்னது தாங்க தெரில. சரி வாங்க இப்படியே வந்தாச்சு. அப்படியே அங்கே தம்பி என்னடா இது ஒரு மாதிரி இருக்குது, பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கீங்களா? சரி வாங்க அப்படியே நேராக போயிட்டே இருப்போம். அப்படியே சாப்பிடுச்சு. ஓய் பாம்பு வச்சா ஏன்டா சாப்பிடுக்கிறீங்க? எவ்வளோ சுத்துறா அப்படியே ஜம்ப் பண்ணி அங்கிட்டு போய் இங்கிட்டு வந்துடலாம். இங்கே ஒரு பேப்பர் கோல்ஸ் நம்ம 2 பேப்பரை கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த பேப்பர் வந்து என்ன நடக்கணும்னு தெரியல. வந்து போயிட்டு போக ஓய் கண்ணுக்கே தெரியாத மாதிரி வச்சுக்கணுங்க. கோய்ஸ் இங்கே ஒரு ஆட்டு கிடச்சிருக்கு கைஸ். அப்போதான் டோட்டலாக நம்மள்கிட்ட 6 ஆட் இருக்குது. அங்கே ஒரு இது இருக்கு செக் பாயிண்ட். நமக்கு எதுக்கு செக் பாயிண்ட்? நம்மளாம் லோ பிளேயர் தமிழ்நாடு, நமக்கெல்லாம் செக் பாயிண்ட்லாம் தேவையில்லை. நானே வளரி விட்டுட்ருக்கேன். நல்லா ப்ளோ பிளேயர்லாம் இல்லை கைஸ், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளாட்றேன். வாங்க 3 ஆடுத்துடும் போல் எனக்கு தெரியல. இல்லைங்களே அங்கே கேட் இருக்குது, நம்ம எஸ்கேப் ஆகிற கேட்டு வர்றா யோசிச்சு நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறக்காம பாய் பாய்.